ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஹெச்ஆர் கலாட்டா. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்ரீபெரும்புதூரில் இருக்க ராமானுஜர் திருக்கோயிலோட தேர் திருவிழா தான் பார்க்க போகிறோம். தேருக்கு முன்னாடி கோயில் யானை தான் ஃபஸ்ட்டு ஊர்வலம் வந்துட்டு இருந்தது. பாருங்கள், யானை அதில் மேலே குழந்தைங்களெல்லாம் தூக்கி உட்கார வச்சுட்டு அவங்க கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா தேர் வந்துட்டுருக்கு. தேரை சுற்றி அவ்வளோ பேர். அது மட்டும் இல்லாமல் முன்னாடி பசங்கள்லாம் அந்த மேலே தாளத்துக்கு ஏற்ற மாதிரி டான்ஸ் வேறு ஆடிட்டு இருந்தாங்க. 10-15 பேர் நல்லா சுற்றி நின்றுக்கிட்டு அந்த மேளதாளத்துக்கு ஏற்ற மாதிரி ஆடிட்டு இருந்தாங்க. பாருங்கள், உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா தேர் அப்படியே மெதுவாக ஊர்வலம் வந்துட்டு இருந்தது. இந்த தேர் திருவிழா பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு ராமானுஜர் பிறந்த நாளில் விழா நடக்கும். அந்த விழாவுக்கு மொதல் நாள் தான் தேர் திருவிழா நடக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு அவருக்கு ஸ்பெஷலாக அபிஷேகம் பண்ணி சாயந்தரம் பூஜைலாம் பண்ணுவாங்க. திருவாதிரை நட்சத்திரத்துக்கு முதல் நாள் இந்த தேர் இழுப்பாங்க. தேரை சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பூவெல்லாம் மாலையாக கட்டி தோரணமாக கட்டி விட்டுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தேர் பார்த்திங்கன்னா முக்கியமான 2 வீதியில் உலா வந்துச்சு. அது ஃபுல்லாகவே பயங்கர கூட்டம். ரோடெல்லாம் பிளாக் பண்ணி அவ்வளோ போலீஸ் செக்யூரிட்டியெல்லாம் போட்டு தான் இந்த தேர் திருவிழா நடக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. தேரில் பார்த்திங்கன்னா முன்னாடி வரதராஜ பெருமாள்னு சொல்கிற கிருஷ்ணர் சின்ன குழந்தையாக உட்காந்துட்ருக்க மாதிரியும், பின்னாடி ராமானுஜரோட சிலை இருக்க மாதிரியும் தான் தேர் எப்பயும் இழுத்துட்டு வருவாங்க. இந்த கிருஷ்ணர் சிலை எப்பயுமே தேர்லையே இருக்கும். தேர் திருவிழாவை பார்க்க ஸ்ரீபெரும்புதூரில் மட்டும் இல்லை, தமிழகத்தில் எத்தனையோ ஊரில் இருந்தெல்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திறந்து கோவிந்தா கோவிந்தான முழக்கம் போட்டு தேரை இழுத்தாங்க. இந்த தேர் திருவிழா பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு பகவான் ராமானுஜர் கொண்டாடப்பட்டு சிறப்பு அபிஷேகம் நடக்குது. அந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு முதல் நாள் இந்த தேர் திருவிழா பிரசித்தியாக நடைபெற்று கொண்டிருக்கு. இந்த தேர் திருவிழா பார்த்திங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர் ராமானுஜர் கோயிலை சுற்றி இருக்க 2 முக்கியமான வீதியில் தேர் இழுத்துட்டு வருவாங்க. அந்த 2 வீதியுமே சுற்றியும் மடம் நிறையா இருக்குது. அந்த மடத்தில் பார்த்திங்கன்னா இந்த திருவிழாவுக்காக 10 நாள் 3 வேளையும் அன்னதானம் நடக்குது. தேர் திருவிழா மே 1ஆம் தேதி நடந்தது. ராமானுஜர் பிறந்தநாள் அபிஷேகம் பார்த்திங்கன்னா மே 2ஆம் தேதி நடந்தது. உங்களால் முடிஞ்சால் அடுத்த வருஷமாவது இந்த தேர் திருவிழாவை பார்த்துட்டு போங்க. நீங்கள் வேண்டுறது நடக்கட்டும். இதுதான் அந்த தேரோட ஃபோட்டோ. ஈவினிங்கும் நாங்கள் போயிருந்தோம். தேர் நிறுத்தினதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்திருந்தேன், பாருங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா பை மோட் மொபைல் ஆப். இந்த ஆப்பில் நம்ம அமேசான், ஃப்ளிப்கார்ட்லலாம் எப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி நமக்கு வீட்டுக்கு தேவையான க்ராசரிஸ், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இங்கே இருக்குது. கிச்சனில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுமோ, இல்லை வீட்டுக்கு என்னென்ன வேணும், காஸ்மெட்டிக்ஸ், பியூட்டி ப்ராடக்ட்னு சொல்லிட்டு நிறையா ப்ராடக்ட்ஸ் இதில் இருக்குது. நீங்களும் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.